தமிழ்ல வந்து பண்றீங்க. தமிழ்ல பண்றதுக்கும் சமஸ்கிருதத்துல பண்றதுக்கும் மந்திரம் என்ன ரெண்டுமே ஒரே மந்திரம் தான். அது தமிழில் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். சம்ஸ்கிருதம் சொல்லக்கூடிய சமயத்தில் அவங்களுக்கு புரியாமல் இருக்கும். அது பழைய காலத்தில் வந்து எல்லாருக்கும் சம்ஸ்கிருதம் வந்து எல்லோரும் கற்றுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து சம்ஸ்கிருதம் கிடையாது. எல்லோரும் தமிழில் இருக்கிறதுனால அந்த சமஸ்கிருதத்தில் உள்ளது அப்படியே தமிழில் மாற்றி நான் சொல்லி கொடுக்குறேன். அவங்கவங்க வாயால் அவங்கவங்க சொல்லி அவங்க மந்திரத்தை சொல்லி அவங்களுடைய பாரம்பரியத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தர்ப்பணம் பண்ணணும்னுக்காக தான் சொல்லிக் கொடுக்குறேன். நாம் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்குறோம். இன்னி ஒரு டைமில் நாம் இல்லாமல் இருந்தால் கூட அவங்களா பண்ணிக்கிடணும். அதுக்காக தான் தமிழில் சொல்லிக் கொடுக்குறேன், அவங்களுக்கு புரியும்படி. இப்போது இது அமாவாசையில் மட்டும்தான் கொடுக்கணுன்றதுக்கு வந்து எதனா ஒரு சாங்கியம் எதனா இருக்கு? அமாவாசைக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா அமாவாசை நாள் அதில் வந்து அதாவது முக்கியமாக ஆடி அமாவாசை சொல்லக்கூடிய டைமில் வந்து முன்னோர்கள் வந்து ஒரு யம பிடியிலிருந்து விடுபடுவார்கள் என்று. அந்த விடுபட்டு வரும்போது நம்முடைய சொந்த பந்தங்கள் எங்கே இருக்கிறாங்க, நம்ம விட்டு போனவங்க எல்லாம் எங்கே இருக்காங்க, அவங்களுடைய ஆத்மாப்பட்டது வந்து நம்மளை தேடி வரும். தேடி வரும்போது அவங்களுக்கு நாம் நீங்கள் விட்டு போனதை விடைக்கு இன்று நல்லா தான் இருக்கிறோம் என்று சொல்லி அவங்கள திருப்திப்படுத்தி அனுப்புறது தான் இந்த வந்து ஆடி மாத தர்ப்பணம் சொல்லக்கூடியது. அந்த ஆடி மாத தர்ப்பணத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து போயிடுவாங்க. அப்போ அவங்களுடைய ஆத்மா வந்து சந்தோஷமாக இருக்கும். நம்ம வந்து எள்ளும் தண்ணியும் அவங்களுக்காக கொடுக்கும்போது, இந்த எள்ளும் தண்ணி நம்ம கொடுக்கும்போது எந்த ஒரு பிடியில் இருக்கக்கூடிய ஒரு கஷ்டமான நிலைமையில் இருந்தாலும் அந்த யமதர்மன் வந்து அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவோம். இதுதான் வந்து கருட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் இன்று கடைப்பிடித்து நம்ம வந்து செய்துட்டு இருக்கிறோம். எப்பவுமே இல்லாத ஒரு காக்காவோட கூட்டம் வந்து இன்னைக்கு அதிகமாக காணப்படுது. அது என்ன? அது வந்து காக்காவுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கும் காக்காவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அது என்னென்னு பார்த்தா காக்கா பல இடத்துல அப்படியே இருக்கும். நமக்கு எப்படி தலையில் வந்து நமக்கு வந்து நமக்கு வந்து தலையில் வந்து 2 மூளைகள் இருக்கிறதோ அதே மாதிரி காக்காவுக்கு வந்து திடீரென்று ஒரு ஞான உதயம் வந்தது மாதிரி எங்கேயாவது சுற்றி இருக்க காக்கா நம்ம வைக்கக்கூடிய ஆகாரத்தை எடுக்கிறதுக்காக உடனடியாக நம்மளை தேடி இங்கே வந்து எடுத்துரும். அது ஏன் எடுக்குதுன்னு பார்த்திங்கன்னா அந்த ஆத்மா வந்து காக்காவுடைய ஆவாசனம் மைண்டுக்குள்ளே போயிட்டு தான் இங்கே வர்றது. இப்போ காக்காக்குள்ளே வந்து முன்னோர்களோட ஆத்மா கண்டிப்பாக இருக்குது. நம்ம ஒத்துக்கலாம். அதுதான் காக்கா நம்ம எங்கே ஆகாரம் வச்சுட்டாலும் நம்மளை தேடி வர்றது. கடைசியாக மக்கள்